ஓகே, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, நம்ம சாஃப்ட் கால் யூடியூப் சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். இது ஓகேவா? இதில் வந்து நம்ம சினிமேட்டிக் முறையில் வந்து இன்ட்ரோ வீடியோ எப்படி மேக் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஈஸியாக மேக் பண்ணி கொடுக்கலாம் கைஸ். இன்ட்ரோ வீடியோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தர போகிறேன். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கைஸ். அப்படின்னா தான் உங்களுக்கு எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி விலங்கு நீங்களும் மேக் பண்ணி கொள்ளலாம். ஓகேவா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் டைட்டில் போங்க. ஓகேவா? டைட்டில் போயிட்டு டிஃபால்ட் டைட்டிலை வந்து கிளிக் பண்ணி இங்கே கொண்டு போட்டுட்டு அப்புறம் வந்து உங்களோட ஃபோன்ட்டை மாற்றணும். ஓகேவா? நம்ம என்ன ஃபோனில் வந்து செய்ய போகிறோம்னு சொல்லி நான் ஃபோன்ட்டை டிஸ்கிரிப்ஷனில் போடணும். ஓகேவா? ஃபோன்ட்டை கொடுத்துட்டு அப்புறம் நம்ம என்ன டைப் பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த கீழே இருக்கிற பாக்ஸில் நீங்கள் டைப் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து சாஃப்ட் கால்னு சொல்லி டைப் பண்ணுறேன். ஓகே, டைப் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய ஸ்பேஸ், அதாவது ஃபோனோட ஸ்பேஸை வந்து நான் 9 போட்டேன். ஓகே, 9 போட்டு அப்புறம் வந்து நான் மீடியாவுக்கு போகிறேன். மீடியாவுக்கு போயிட்டு நான் வந்து என்ன படம் போட போகிறேன்னு சொல்லி 2 பிக்சர் போட போகிறேன். ஓகே, ஜேபிஜி ஃபைல். ஓகே, இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணால் அதில் இன்புட் ஆகிடும். ஓகே, இன்புட் ஆகிட்டு அப்புறம் வந்து நான் அந்த 5 செகண்டுக்கு அந்த வீடியோவை நான் வந்து கூட்டி வைக்கிறேன். ஓகே, அப்புறம் வந்து அந்த பிக்சரை வந்து இதில் ட்ராப் பண்ணி கீழே வச்சுட்டு அப்புறம் வந்து அதையும் வந்து 5 செகண்டுக்கு வந்து நான் மாற்றிடுறேன். ஓகே, அப்புறம் வந்து அதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்பரன்ஸுக்கு போகும். வீடியோக்குள்ளே போயிட்டு டிரான்ஸ்பரன்ஸில் போயிட்டு நான் அந்த ஜூமை வந்து இமேஜில் ஜூமை வந்து கூட்டி வைக்கணும். ஓகேவா? அந்த அளவுக்கு கூட்டி வச்சுட்டு அப்புறம் வந்து கம்போஸ்டிங் கொடுத்து கம்போஸ்டிங்கில் வந்து பில்டிங் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் பில்டிங்கில் வந்து நான் வந்து மல்டிப்ளை கொடுக்குறேன். ஓகேவா? மல்டிப்ளை கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த பிக்சருக்கு பின்னுக்கு வந்து இந்த எழுத்து இப்போ இந்த எழுத்து வர மாதிரி இந்த முன்னுக்கு வந்து எழுத்து பின்னுக்கு பிக்சர் இருக்கிற மாதிரி மாறிடும். ஓகேவா? அப்புறம் வந்து கலரை கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? கலரை கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே, அட்வான்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அந்த கலரை கொடுக்குறேன். இந்த பிக்சருக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டை கொடுத்து நல்லா இருக்க மாட்டேன். நான் பிளாக் அண்ட் ஒயிட்டை கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஓகேவா? நீங்களும் ஓகே பண்ணுங்கள். அப்படின்னா தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்து வரும். அப்புறம் வந்து நான் என்ன செய்யணும்னு சொன்னால் அந்த 3D ஒரு பிக்சர் வந்து வச்சுக்கோங்க. 3D பிக்சரை வந்து இங்கே ரொப் பண்ணி கீழே வச்சுட்டு இந்த 3D பிக்சருக்கு வந்து எஃபெக்ட் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் நீங்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னால் அதில் டிரான்ஸ்பரன்ஸுக்கு போயிட்டு கீழே வந்து கொம்போஸ்டிங் இருக்குமா அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொம்போஸ்டிங்கில் போயிட்டு ஓவர்லி கொடுங்க. ஓவர்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த 3D எஃபெக்ட் வந்து ஒரு பின்னுக்கு வர மாதிரி இந்த பிக்சரில் வந்து பின்னுக்கு வர மாதிரி இந்த எழுத்துல வந்து இந்த பிக்சர் பின்னுக்கு வர மாதிரி அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை கிளிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஜூமை நீங்கள் குறைங்க. ஓகேவா? முன்னுக்கு கிளிக் பண்ணி இந்த ஜூமை குறைச்சிட்டு அப்படியே அதை இழுத்து கொண்டு வந்து இந்த எஸ்ஸுக்கு முன்னுக்கு வைங்க. ஓகேவா? எஸ்ஸுக்கு முன்னுக்கு வச்சிங்கன்னு சொன்னால் அந்த டைமோட கூட வந்து அந்த எஸ்ஸோட சேர்த்து ஓடுற மாதிரி இருக்கும். அப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த அந்த கீழே வந்து கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்சரோட லாஸ்ட்டில் வந்து இந்த வச்சுட்டு அப்புறம் வந்து இழுத்து கொண்டு அப்படி அந்த எல்லுக்கு பக்கத்தில் கொண்டு அந்த பிக்சரை வச்சிங்கன்னு சொன்னால் ஒரு எஃபெக்ட் ஒன்று வரும் அந்த எழுத்துக்குள்ளால் ஓடுற மாதிரி. ஓகே பண்ணிவிட்டு பாருங்கள், ப்ளே பண்ணி பாருங்கள் எப்படி வரும்னு சொல்லி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் அந்த பின்னால் வந்து எழுத்துக்கு பின்னால் ஒரு எஃபெக்ட் ஒன்று போகிற மாதிரி இருக்கும். அந்த எஃபெக்டை நம்ம இப்போ செஞ்சோம். ஓகேவா? அப்புறம் வந்து காப்பி பண்ணுறேன். ஓகேவா? நம்ம இப்போ இதோட அந்த 3ஐயும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறேன். அதாவது எனக்கு ஒரு 30 செகண்டுக்கு வந்து இந்த வீடியோ வேணுமன்றதுக்காக நான் இந்த 30 செகண்ட் மட்டும் இதை காப்பி பண்ணிவிட்டு என்னென்ன தேவையோ அதை நீங்கள் டைப் பண்ணிக்கொள்ளலாம். நான் இப்போ வந்து டைப் பண்ணிக்கொள்கிறேன் எனக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி இந்த ஃபோன்ட் வந்து எப்படி மாறணும் என்னென்ன தேவைன்னு சொல்லி நான் டைப் பண்ணுவேன். ஓகே, நீங்களும் அதுக்கு என்னென்ன தேவையோ நீங்களும் டைப் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, ஓகே. அப்புறம் வந்து அந்த எக்ஸ்பர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு விண்டோ வரும். இதில் வந்து அவங்களோட என்ன நேமில் நீங்கள் சேவ் பண்ணணும்னு சொல்லி அதை நேமை கொடுங்க. அப்புறம் அந்த செட்டிங்கை கொடுத்துட்டு செட்டிங்கில் வந்து அந்த 60 எஃப்பிஎஸில் வந்து நீங்கள் போடுங்க. ஓகேவா? போடுறது ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் கொஞ்சம் குவாலிட்டியாக வரும் வீடியோ. அதுக்கப்புறம் எக்ஸ்பர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வீடியோ வந்து வரும். ஓகே ஓகே. இப்போ வந்து நீங்கள் இன்புட் கொடுத்துட்டு இன்புட்டில் வந்து வீடியோ கிளிக் பண்ணி வீடியோ வந்து இன்புட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ரொப் பண்ணிவிட்டு 5 செகண்டுக்கு நீங்கள் மாற்றுங்க. ஓகேவா? மாற்றிட்டு அதில் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் டிரான்ஸ்பரன்ஸுக்குள்ளே போயிட்டு அந்த இமேஜோட சைஸை கொஞ்சம் கூட்டிட்டு அப்புறமா வந்து அனிமேஷன் பண்ணுங்கள். அனிமேஷனுக்கு ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் வந்து ஃபஸ்ட்டுக்கு 400 கொடுங்க. ஓகேவா? முன்னுக்கு வச்சுட்டு 400 கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஒரு செகண்ட் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 100 கொடுங்க. ஓகேவா? 100 கொடுத்துட்டு அப்புறம் வந்து இன்னிங் பாயிண்டில் வச்சுட்டு அதுக்கு வந்து ஒரு 80 கொடுங்க. ஓகேவா? 80 கொடுத்துட்டு அப்புறம் வந்து பேக்ரவுண்ட் வீடியோவை இங்கே ரொப் பண்ணி போடுங்க. பேக்ரவுண்ட் வீடியோ ரொப் பண்ணி போடுறது அதையும் வந்து 5 செகண்டுக்கு வந்து டியூரேஷனை வச்சுட்டு வந்து அதில் வந்து டபுள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அப்படி ஒரு வீடியோக்குள்ளே போயிட்டு கம்போஸ்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனை கொடுங்க. ஓகேவா? ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோ வந்து ஸ்க்ரீன் ஆகிடும். அப்புறம் வந்து இந்த ஒரு ஜேபிஜி எடுத்துகிட்டு இந்த ஜேபிஜியை ட்ரா பண்ணி வச்சுட்டு அதை வந்து டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு அனிமேஷன் கொடுப்போம். ஓகேவா? அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா அட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு 400 கொடுங்க. ஓகேவா? 400 கொடுத்துட்டு ஒரு செகண்டுக்கு வந்து ஓட விட்டுட்டு அதுக்கு 100 கொடுங்க. ஓகே, 120 கொடுங்க. 120 கொடுத்துட்டு
அப்புறம் வந்து எண்டிங் பாயிண்டில் வந்து 100 கொடுங்க. ஓகேவா, 100 கொடுத்து ஓகே பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து இமேஜுக்கு போயிட்டு இமேஜில் வந்து அந்த சைஸை வந்து ஃபுல் ஆக்கிங்க. இது வீடியோக்கு ஏற்ற மாதிரி சைஸை ஃபுல் ஆக்கிட்டு அப்புறம் வந்து கம்போஸ்டிங்கில் வந்து ஸ்க்ரீனை கொடுங்க. ஸ்க்ரீனை பில்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னு சரி ஓகே. அதுக்கப்புறம் வந்து இந்த டெஸ்ட் ஃபைல், அது டெஸ்ட் வீடியோ ஃபைல் நம்ம மேக் பண்ண டெஸ்ட் வீடியோ ஃபைல் எடுத்துகிட்டு அதை அந்த 5 நிமிஷத்துக்கு டியூரேஷன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து அதில் வந்து ஃபஸ்ட்டில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கம்போஸ்டிங்கில் போயிட்டு பில்டிங் ஆப்ஷனில் போய் ஸ்க்ரீனை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அனிமேஷன் பண்ணுவோம். அனிமேஷனில் வந்து நீங்கள் ஆட் பண்ண போகிறவங்க எப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டுக்கு வந்து 400 கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து வீடியோ ப்ளே பண்ணி வச்சுட்டு அதில் வந்து 100 கொடுப்போம். ஓகேவா, 100 கொடுத்துட்டு எண்டிங் பாயிண்டில் வந்து ஒரு 80-90 கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே நல்லா இருக்கும். ஓகேவா, அதை ஓகே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து நம்ம ஒரு எஃபெக்ட் வந்து போடுவோம். ஓகேவா, வீடியோவுக்கு ஒரு எஃபெக்ட் வர மாதிரி நீல கலரில் ஒரு எஃபெக்ட் வர்ற மாதிரி அதை வந்து 5 நிமிஷத்துக்கு வந்து 5 செகண்டுக்கு வந்து நம்ம டியூரேஷனை கொடுத்துட்டு அதில் டபுள் கிளிக் பண்ணி வீடியோவுக்கு போய் நீங்கள் வந்து வீடியோவுக்கு போயிட்டு வீடியோவில் வந்து பில்டிங் ஆப்ஷனில் கொடுத்து அதுக்கு கலர் டாட்ச்ன்ற அந்த எஃபெக்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோக்கு ஓகே நல்லா இருக்கும். ஓகே, அதை கொடுத்துட்டு ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கலருக்கு போங்க. கலருக்கு போயிட்டு அட்வான்ஸுக்குள்ளே போயிட்டு அட்வான்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் அட்வான்ஸில் வந்து ஓகே பார்ப்போம் என்னத்தை கொடுப்போம்னு சொல்லி ஓகே கூலில் கூல் மேக்ஸ். ஓகே, கூல் மேக்ஸ்ன்ற அந்த எஃபெக்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா, அப்புறமா வந்து அப்புறமா அதே வீடியோ எடுத்துகிட்டு கீழே வர மாதிரி அதே மாதிரி 5 செகண்டுக்கு டியூரேஷன் பண்ணிவிட்டு அதே மாதிரி வீடியோக்குள்ளே போயிட்டு கலர் டாய்ச்ன்ற அந்த எஃபெக்டை போட்டோம்னு சொன்னால் அதை வந்து அந்த ஃபொன்றை கீழே எடுத்து வச்சுட்டு ஓகே ஓகே பண்ணோம்னு சொன்னால் ஓகே. அப்புறமா வந்து ஓகே கொடுத்துட்டு ஸ்மோக் எஃபெக்ட் போடும். ஓகேவா, வீடியோக்கு ஸ்மோக் எஃபெக்டை போடுறதுக்கு அதே 5 செகண்டுக்கு வந்து டியூரேஷன் பண்ணிவிட்டு ஓகே பண்ணோம்னு சொன்னால் அதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கம்போஸ்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னு சரி ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. ஸ்க்ரீனை கொடுத்துட்டு ஒரு 60க்கு நீங்கள் அந்த குவாலிட்டியை வச்சுட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த 60ல் கொஞ்சம் நல்லா இருக்கும். வீடியோ வந்து ஃபுல்லாக இல்லாமல் 60க்கு வச்சிங்கன்னா ஓகே. அப்புறமா வந்து ஓகே கிளாஸ் எஃபெக்ட் போடுவோம். ஓகேவா, கிளாஸ் எஃபெக்ட் ஓகே. கிளாஸை வந்து நான் ஜேபிஜி ஃபைலை வந்து நான் இங்கே ரோப் பண்ணி வச்சுட்டு அதையும் வந்து ஸ்க்ரீனை கொடுத்து ஓகே பண்ணுறேன். ஓகே, ஸ்க்ரீனை கொடுத்து ஓகே பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் சைஸை கொஞ்சம் குறைச்சி வச்சு ஓகே பண்ணோம்டா ஓகே. அப்புறமா வந்து ஓகே அப்புறமா வந்து மற்ற கிளாஸ் எஃபெக்டை நீங்கள் போடுவோம். அதே ஜேபிஜி ஃபைலை வந்து இங்கே ரோப் பண்ணிவிட்டு அதே ஸ்க்ரீனை கொடுத்துட்டு ஓகே பண்ணீங்கன்னு சொன்னால் மற்ற கிளாஸ் எஃபெக்ட்டும் வந்து இங்கே வந்து அப்ளை ஆகிடும். ஓகேவா, அதே சைஸையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி சைஸையும் நீங்கள் கூட்டி குறைச்சி வைக்கலாம். ஓகே, நான் இந்த சைஸில் வைக்கிறேன். ஓகேவா, ஓகே ஓகே. அதில் வந்து அனிமேஷன் கொடுப்போம். ஓகேவா, அனிமேஷனில் ஆட் பண்ணிவிட்டு அனிமேஷனில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வச்சுட்டு அனிமேஷனை வந்து நீங்கள் இதில் வந்து 400 கொடுங்க. ஓகேவா, ஃபஸ்ட்டுக்கு வந்து 400 கொடுத்துட்டு அப்புறமா வந்து ஒரு செகண்டுக்கு வந்து வீடியோவை ப்ளே பண்ண வச்சுட்டு அப்புறமா வந்து ஒரு 100 கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு 90-80 கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அது ஒரு எஃபெக்டாக வந்து அட் ஆகிடும். ஓகேவா, ஓகே. அப்புறமா வந்து அவ்வளோத்தையும் நீங்கள் காப்பி பண்ணுங்கள். ஓகேவா, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுவோம். எத்தனை நிமிஷத்துக்கு நமக்கு தேவையோ அத்தனைக்கு நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்தோம்னு சொன்னால் ஓகே. நான் வந்து 30 செகண்டுக்கு எனக்கு தேவைன்னதெல்லாம் 30 செகண்டுக்கு வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா, பேஸ்ட் பண்ணி அவ்வளோத்தையும் நான் டைம் கொஞ்சம் லேட்டாக பண்ணதால் கொஞ்சம் வேகமாக நான் இதை வந்து செய்கிறேன். ஓகே, ஓகே. அப்புறமா வந்து ட்ரான்ஸ்பரன்ஸுக்கு போயிட்டு வந்து இந்த எஃபெக்ட் ஒன்றை நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகேவா, இந்த எஃபெக்ட்டுக்கு வந்து முன்னுக்கு நம்ம டெஸ்ட் ஃபைலில் போடுவோம். ஓகேவா, அந்த டெஸ்ட் ஃபைலில் வந்து போட்டுட்டு ஃபஸ்ட்டுக்கு போடுங்க. முன்னுக்கு எல்லாத்துக்கும் போடுங்க. அந்த 5 டெஸ்ட் ஃபைல் வச்சுருக்கேன், 5 நான் போட்டுட்டு அதே மாதிரி அதே எஃபெக்டை வந்து நம்மளோட பேக்ரவுண்ட் ஃபோட்டோக்கும் போடுவோம். ஓகேவா, பேக்ரவுண்ட் ஃபோட்டோக்கும் போட்டு அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் ஓகே. அப்புறமா வந்து ஒரு வீடியோவை நான் போட போகிறேன். ஒரு ஃபயர் வீடியோ ஒன்று இருக்குது நார்மலாக, அதே ஒரு எஃபெக்டாக தான் அதையும் இங்கே ரோப் பண்ணி வச்சுட்டு
அதை வந்து 5 செகண்டுக்கு வந்து நான் டியூரேஷன் பண்ணிவிட்டு அதை வந்து ரைட் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் வீடியோக்கு போகும். வீடியோக்குள்ள வந்து கம்போஸ்டிங்கில் வந்து ஸ்க்ரீனை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அப்புறம் வந்து அதை 5 செகண்ட் வீடியோ 5 செகண்ட் வந்து நான் 30 செகண்ட் வரைக்கும் போடுறதுக்கு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இங்கே போடுறேன். ஓகே. அப்புறமா வந்து ஃப்ரேம் போடுறேன். ஓகே சரி, எஃபெக்டில் போயிட்டு ஃப்ரேமை கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரேமில் வந்து சினிமேட்டிக் ஒரு ஃப்ரேம் ஒன்று இருக்கு ஓகேவா. அந்த சினிமேட்டிக் ஃப்ரேமை வந்து கிளிக் பண்ணி இங்கே ரொப் பண்ணிவிட்டு அதை ஃபுல்லாக வந்து நீங்கள் போடணும் ஓகேவா. அந்த 30 செகண்டுக்கு வந்து இந்த ஃபுல்லாக நீங்கள் ரொப் பண்ணி வச்சுட்டு அப்புறமா வந்து சவுண்ட் எஃபெக்டை வந்து நம்ம இங்கே போடுறோம் ஓகேவா. சவுண்ட் எஃபெக்டை போட்டு 30 செகண்டுக்கு வந்து அதையும் வந்து நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு 30 செகண்டுக்குள்ளே வர மாதிரி அதையும் கட் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து ஓகே அதையும் கட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் எக்ஸ்போர்ட்டில் ஒரு விண்டோ ஒன்று வரும். அதில் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்து என்ன நேமில் நம்ம வீடியோ சேவ் பண்ண போகிறோமோ அந்த நேமை கொடுத்துட்டு அப்புறம் வந்து செட்டிங் போங்க ஓகேவா. செட்டிங்கில் போயிட்டு நம்மளோட வீடியோ வந்து குவாலிட்டி ஆகிறதுக்கு ஒரு 60 எஃப்பிஎஸில் வந்து நீங்கள் வீடியோ போட்டு ஓகே பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இங்கே எக்ஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னு சொன்னால் வீடியோ வந்து மேக் ஆகிடும். Okay guys, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் guys. Okay, thank you for your watching. Okay, next வீடியோவில் பார்ப்போம். Okay, bye, see you.